ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது நேற்று ஈவினிங் நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஸ்நாக்ஸுக்கு மாவு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாவோட அளவு அதிகமானதுனால கூடவே பார்த்திங்கன்னா அதே மாவை வச்சு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபியும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதை தாங்க இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து ஸ்வீட்டுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாமேன்னுட்டு முளைக்கட்டின பச்சைப்பயிறு தாங்க எடுத்திருந்தேன். ஒரு பெரிய கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு முளைக்கட்டின பச்சைப்பயிறு எடுத்திருந்தேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பயறு எடுத்த அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு 5 தேங்காய் பத்தை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே ஒரு 3 ஏலக்காயும் சேர்த்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை பயிரையும் அதோடு சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு சுற்றுனா போதுங்க. ரொம்ப நம்ம நைஸாக அரைக்க தேவையில்ல. இந்த அளவுக்கு நம்ம இருக்கும்போது அதை எடுத்துடலாம். அடுத்து ஒரு பேனில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு கொதித்து வந்தால் போதும். பாகுபதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்ல வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை பயிறு தேங்காய் இதை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டு இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெல்லம் பச்சை பயிறு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மர்ஜ் ஆகி நல்லா இறுகி வந்துடும். அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருளை பெரட்டி எடுத்துடலாங்க. இது மாதிரி கையில் தொட்டு பார்த்தோம்னா இந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் இல்லாமல் நல்லா ஒட்டாமல் இருக்கும். அந்த ஸ்டேஜில் அதை ஆற விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை எந்த அளவுக்கு நம்மளால் தின்னாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தின்னாக திரட்டி இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த பூரணத்தை இந்த சப்பாத்தி மாவில் வச்சு நம்ம மோமோஸ் எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாங்க. ஒரு சாரிக்கு ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி தான். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷேப் தான் ஓரளவுக்கு வருங்கிறதுனால இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். இது வராதவங்க பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை அச்சையில் கூட நம்ம போட்டு இதை எடுத்துக்கலாங்க. இதை விட எனக்கு சாரி ஃப்ளீட் எடுக்கிறதே ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நான் அந்த ஷேப்லேயே பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இட்லி பாத்திரத்தை பார்த்திங்களா நான் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்து ஆவி வந்ததும் அந்த தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மோமோஸ் எல்லாத்தையும் அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்வீட் மோமோஸ் ரெடிங்க. நல்ல ஹெல்த்தியானது. இதை நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்குறோம். உள்ளே வச்சுருக்கிற பூரணமும் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு தான். ஸோ நல்ல ஹெல்த்தியான ரெசிபி தான். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான நல்ல ஸ்பைசியான ஒரு ரெசிபி தாங்க. இதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஃப்ரெஷ் கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவையும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதை சேர்த்து நல்ல ஃப்ரெஷ் கொத்தமல்லி இருந்தால் நிறையவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விடலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குற, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கையில் அழுத்தி பிசைஞ்சு விடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்கலாம். நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளில வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம். இது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தால் இருக்கிற அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை நம்மளால் எந்த அளவுக்கு நல்லா தின்னாக பெருசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு திரட்டி விடலாம். நல்லா பெருசாக திரட்டினோம்னா நிறைய லேயர்ஸ் வருங்க. நம்ம அதை உருட்டி தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த சப்பாத்தி நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் ஃபில்லிங்கை நம்ம நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு 4-5 ஃபோல்டு பண்ணி உருட்டி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஒரு பீஸை பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இந்த ஆனியன் ஃபில்லிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா சென்டரில் இருக்குங்க. இது ஒரு மினி காயின் பரோட்டா மாதிரி அந்த சைஸில் இருக்கும்.
நிறைய லேயர்ஸும் வரும். நம்ம ரொம்ப பெருசாக சப்பாத்தி போட்டு அதில் சுருட்டி எடுத்தோம்னா நிறைய லேயர்ஸ் வரும். ஸோ வந்து ஒரு மினி பரோட்டா மாதிரி, ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி இருக்குங்க. இதில் நம்ம ஆனியனை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறோம். இதோட அந்த ஆனியனோட ஃப்ரெஷ்னஸ் பார்த்திங்கன்னா வேகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த ஸ்வீட் மோமோஸும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்நாக்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் நிறைய வந்து செலவில்லைங்க. ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பரட்டி போட்டு 2 பக்கமும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்தாலுமே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்துடும். இப்போ நம்ம வீட்டோட இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல சூப்பரான அட்டகாசமான காம்போ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான காம்போவும் கூட. இந்த ஸ்வீட்குள்ளே வச்சுருக்கிற இந்த ஸ்டஃப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத விட டேஸ்டியாகவும் ரொம்பவுமே இருக்கும். நல்ல கிறிஸ்பியான இந்த ஆனியன் ஸ்டஃப்போடு இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமுக்கு நல்ல ஒரு ஆப்டான காம்போ. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.